மேகதாது அணை தொடர்பாக தனி தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு டிஎம்எம்எஸ் சார்பாக நன்றிகளை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே போல் இந்த காவிரி நடுவர் மன்றத்தை ஆல்ரெடி ஒன்று இருக்கும்போது இன்னொரு நடுவர் மன்றத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது எனக்கு எதுவும் தப்பாக படலை. இப்போ ஒரு நடுவர் மன்றம் அமைத்ததால் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு நம்ம குறுவை சாகுபடிக்கு டெல்டா விவசாயிகளுக்கான காவிரி நீரை பெற்றுத்தர இந்த புதிய நடுவர் மன்றம் ஒரு வழிவகை செய்யும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே இந்த திட்டம் ஒரு வழிவகையை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் செய்யும். அதே போல் இந்த நீர் ஆதாரமும் பெற்றுத்தரப்படும் அப்படின்றதான் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். சரி, இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். சட்டமன்றத்தில் இன்றைக்கி சிரிப்பலையாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரோட பதில் உரை நேற்றே முடிஞ்சிருக்கணும். ஆனால் எதிர்கட்சிகளோட அமளியினால கொஞ்சம் லேட்டாக தான் நடந்திருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இன்றைக்கி பதிலுரை நடந்தது. அந்த நாடே பார்த்துருக்கு. ஃபுல் நேரில் லைவில் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இதில் முதலமைச்சர் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஒரு பாயிண்ட்டு தான் அவர் சொன்னார். பார்ட்டி ஃபண்டு பொதுவாக நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு 2 வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கச்சத்தீவு, மின்வெட்டு. அப்படி அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே முன்னாள் முதல்வர் எழுந்து கிளம்பி போயிடுவாராம். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்க திமுக மேலேயும் இன்றைக்கி அமளி பண்ண மாதிரி அமளி பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இது வித்தியாசமாக கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு முதலமைச்சர் தான் சொன்னார். ஒரே அந்த வார்த்தையை தான் சொன்னார். உடனே கூச்சலும் குழப்பமாக அமளி ஏற்படுத்தி என்னென்ன வார்த்தைகளில் பேசமோ முதலமைச்சரை பேச விடாமல் பண்ணி டிஎம்கே ஒரு பண்ணியிருக்கு. ஆல்ரெடி பள்ளி கல்வித்துறையில் 400 கோடி, தனியார் பள்ளிக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி ஊழலில் சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டுடைய நிதிநிலை குறித்ததான வெள்ளை அறிக்கை வந்தது. அதுலேயும் 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. நம்ம மாநிலத்தில் நிதி சுமையை ஏற்படுத்திக்கிட்டு இந்த அரசு திமுக அரசு சென்றிருக்கு. அதுக்கும் பத்தாதுன்னு நம்ம தனிநபர் மேலே 1.28 லட்சம் ரூபாய் தனிநபர் கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லார் மேலேயும் 1.28 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இப்படி எல்லாம் சுமத்திட்டு இதில் வேற இன்னும் மின்சாரத்துறையில் வேற வெள்ளை அறிக்கை நிதிநிலை சரி அப்படின்னு வருது. இதெல்லாம் கேட்க ஸ்டாலின் சாரால் தாங்க முடியல போல. டெய்லி ஒவ்வொரு கல்யாண வீட்லேயே போயிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய பையன் அதாவது உதயநிதி சார் சட்டமன்றத்தில் போயிட்டு கதறுன்னு கதறிட்டு இருக்காரு. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா யங் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு அடிமை கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு. இப்போதான் அவங்க ஒன்று ஒன்றா குறைகளை கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மின்வெட்டு கூட டிஎம்கேவே ஏற்படுத்த ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். இவங்க அரசு அதிகாரியில் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மின்வெட்டை ஃபியூஸ் கேரியரை பிடிருங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க போல். அதுதான் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. மின்வெட்டு இன்னும் பல பகுதிகளில் ஏற்பட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த மின்வெட்டுக்கான பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்படும்னு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே போல் கூடிய விரைவில் நம்முடைய பயணம் துவங்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதான் இந்த மேகதாது தொடர்பான இது ஒரு ஆடியோ, நன்றி தெரிவிக்கிற ஆடியோ தொடர்பாகவும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த ஒரு பிளாஸ்டான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்மால் ஆடியோ பதிவை நான் வெளியிட்டிருக்கேன். ஸோ பார்த்து கேட்டு பயனடைங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் எதிர்கட்சிகள் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இந்த புதிய அரசாங்கத்தை பார்த்து 6 மாதம் டைம் கொடுத்தவங்க இப்போ 3 மாதம் அவகாசம் கேட்டுட்ருக்காங்க. 3 மாதம் கொடுத்தாங்க, அது 1 வருஷம் கொடுத்தாங்க, அது நசன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் முதலமைச்சர் சிஎம் சார் அவர் பாட்டு ஒரு வேலையை அவருக்கு மக்களுக்கான பணியை அவர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது நம்ம தமிழ்நாடு அரசியலில். நன்றி, வணக்கம்.